Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் நேற்றிலிருந்து என் பைக் சாவியை தேடிக்கொண்டே இருக்கிறேன். இல்ல தேடிட்டு இருக்கேன். ஓகே, தேடிட்டு இருக்க, தேடிக்கொண்டே இருக்கிற, எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து இன்னொன்னு பாருங்க. நான் என் பைக் சாவியை தேடிட்டு இருக்கிறேன். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்போ ரெண்டுமே என்னது? தேடிட்டு தான் இருக்க, தேடிக்கொண்டே இருக்கிறேன், தேடிட்டு இருக்க. இதையும் தேடிக்கொண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேடிக்கொண்டு இருக்கிறேன், தேடிட்டு இருக்கேன், எல்லாமே ஒண்ணுதான். ஆனா என்ன, ரெண்டுமே என்னது? என் பைக் சாவியை நான் தேடிட்டு இருக்கேன். ஓகே, ஆனா பாருங்க, இங்க வந்து நம்ம டைம் பீரியட மென்ஷன் பண்றோம். நேற்றிலிருந்து, நேற்றிலிருந்தே அந்த செயல் நடந்துட்டே இருக்கு. ஆனா இன்னும் முடிவடையல. ஓகே, நேற்றிலிருந்து ஸ்டார்ட் ஆகி இப்பவும் அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அப்படின்னா அது என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் நேற்றிலிருந்து இல்ல 2 மணி நேரமாக நடந்துட்டு இருக்கு. இப்படி டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல. 2 மணி நேரமாக பாஸ்ட்ல தொடங்கி இருக்கும். 2 மணி நேரமாக, இல்ல நேற்றிலிருந்து, இல்ல 2 வாரமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து 2 வருஷமாக, இல்ல 5 வருஷத்திலிருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 5 வருஷத்திலிருந்து, இல்ல 5 வருஷமாக, நேற்றிலிருந்து, 2 மணி நேரமாக அப்படின்னு நம்ம சொல்லும் போது 2 மணி நேரமா என் பைக் சாவியை வந்து தேடிட்டு இருக்க. அப்ப அது பாஸ்ட்ல தொடங்கி இருக்கு. ஆனா அது எப்போ? டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்றோம். இந்த டைம்ல தொடங்கி இருக்கு. ஆனா என்ன, இப்பவும் அது முடிவாகாம கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு. என் பைக் சாவியை வந்து நான் தேடிட்டே இருக்கேன். ஓகே, அப்போ அந்த டைம் பீரியட மென்ஷன் பண்ணி இப்பவும் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க. நான் என் பைக் சாவியை தேடிட்டு இருக்கேன், இல்ல தேடிக்கொண்டு இருக்கிறேன். இதுல வந்து என்னது? டைம் பீரியட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இப்படி டைம் பீரியட் எதுவும் மென்ஷன் பண்ணாம இப்ப நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம செய்துட்டு இருக்க செயலை பற்றி நம்ம சொல்றோம். நான் வந்து என் பைக் சாவியை தேடிட்டு இருக்கேன், இப்படி நம்ம சொல்றோம். ஒரு செயல் இப்ப பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. எப்போ தொடங்குச்சுன்னு முக்கியம் கிடையாது. ஆனா அது என்ன, இப்ப பிரசன்ட்ல நடந்துட்டே இருக்கு. தேடிட்டு இருக்கிற, இப்ப பிரசன்ட்ல கண்டினியூஸா அந்த செயல் நடக்குது அப்படின்னா அது என்ன? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அந்த டைம் பீரியட மென்ஷன் பண்ணி பாஸ்ட்ல எப்போ தொடங்குச்சுன்னு மென்ஷன் பண்ணி நம்ம பேசுறோம் அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இல்ல டைம் பீரியட் மென்ஷன் பண்ணாம இப்போ அது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு அத சொல்லும் போது present continuous tense. ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அது எப்படி எழுதுறது? present perfect continuous tense எப்படி எழுதுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்னா subject. subject என்ன? நான், நான்னா I. அடுத்து என்ன வரணும்? அடுத்து என்னன்னா have been இல்லனா has been வரணும். have been இல்லனா has been. இதுல have been வருமா has been வருமா? நாம வந்து have has யூஸ் பண்ணுவோம்ல. அந்த have has கூட been சேர்த்தா போதும். ஓகே, சப்ஜெக்ட் எப்போ போலதான். அந்த have எப்போ யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து ப்ளூரல் நவுனுக்கு have யூஸ் பண்ணுவோம் தானே. அதேதான் have been. ஓகே, has எங்க யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் he, she, it. சிங்குலர் நவுனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? has யூஸ் பண்ணுவோம். அதேதான் has been யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இங்க I வந்திருக்கு. இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? have been. have been. ஓகே, I have been. அடுத்ததா என்னது? verb வரணும். அந்த verb வந்து present formல தான் இருக்கும். base form, அதாவது V1 formல தான் இருக்கும். கூட என்னது? ing வரும். ஏன்னா இது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஓகே, கண்டினியூஸா அந்த செயல் நடக்குது. அப்போ கண்டினியூஸ்க்கு எல்லாமே என்னது? verb கூட ing சேர்ப்போம் தானே. அப்ப இல்ல verb எது? தேடிட்டு இருக்கேன். என்ன செயல் நடக்கு? தேடுற செயல் நடக்கு. தேடுறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து look for அப்படின்னு சொல்லுவோம். அந்த look forக்கு நம்ம என்னது? தேடிக்கொண்டே இருக்கிறேன். இது கண்டினியூஸா நடக்கிறது. அப்போ என்ன? looking.
looking for. ஓகே, இல்ல வந்து searching for அப்படின்னு சொல்லலாம். searching for, looking for னு சொல்லலாம், இல்ல searching for னு சொல்லலாம். ஓகே, தேடுறதுக்கு என்னது looking for இல்லனா searching for. தேடிக்கொண்டே இருக்கிறேன், அதுக்கு தான் continuous formக்கு தான் looking கூட ing போடுறோம். இல்லனா look for, தேடுறதுக்கு look for. ஓகே, looking னா தேடிக்கொண்டே இருக்கிறேன் அதுக்கு. அப்ப looking for அப்படினா தேடிட்டு இருக்க. எது? என் பைக் சாவி அப்படினா என்னுடைய my bike key. ஓகே, என்னுடைய பைக் சாவி, பைக் கீ. எப்போதிலிருந்து? நேற்றிலிருந்து. அந்த இருந்து அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? since. இதுல வந்து from யூஸ் பண்ணக்கூடாது. நேற்றிலிருந்து இன்று வரை அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம இங்க from யூஸ் பண்ணலாம். from to. ஆனா இது நேற்றிலிருந்து தொடங்கி இன்னும் அது முடிவடையல. சோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. நேற்றிலிருந்து ஒரு டைம் காலத்தை மென்ஷன் பண்ணும்போது அப்ப நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த இருந்து அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு since யூஸ் பண்ணுவோம். ஓகே, since yesterday. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் என் பைக் சாவியை தேடிட்டு இருக்கிறேன், இல்ல தேடிக்கொண்டு இருக்கிறேன். இது என்னது? present continuous tense தானே. இப்போ presentல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. அப்போ present continuous tense படி எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் subject நான்னா I. அடுத்து என்ன வரணும்? தேடிக்கொண்டு இருக்கிறேன், be verb யூஸ் பண்ணணும். present continuous tense படி be verb. இல்ல வந்து என்ன? be verb am, is, are. இந்த மூணு தான் வரும். இதுல என்ன வந்திருக்கு? subject I வந்திருக்கு. I வந்திருக்கனால இங்க am தான் வரும். ஓகே, தன்னை பற்றி நம்ம பேசும்போது present continuous tenseல என்னது? am. இது past அப்படினா I was. ஓகே, இங்க presentனா I am. அடுத்து என்னது? இங்க verb எழுதணும். verb எது? தேடி கொண்டே இருக்கிறேன். தேடுற செயல் தான் நடக்கு. தேடுறதுக்கு இங்கிலீஷ்ல look for. இது present continuous formல இருக்கு. அப்போ looking for. ஓகே, I am looking for. நான் வந்து தேடிட்டு இருக்கேன். எது? என் பைக் சாவியை, my bike key. ஓகே, அப்ப நான் என் பைக் சாவியை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா I am looking for my bike key. நெக்ஸ்ட் பாருங்க. நான் என் பைக் சாவியை தேடிட்டு இருந்தேன். ஓகே, தேடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா அது present continuous tense. இது தேடிட்டு இருந்தேன். தேடினேன் அப்படின்னா என்ன? தேடினேன், நான் என் பைக் சாவியை தேடினேன். தேடினேன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது வந்து நடந்து முடிஞ்சது தானே. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அந்த வெர்போடே முடியுது பாருங்க, தேடினேன். அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்க பாருங்க, தேடிட்டு, அந்த தேடிட்டு இட்டு தேடிக்கொண்டு இருந்தேன். தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் பாஸ்டுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? தேடினேன் அந்த வெர்போடே முடியுதுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதே இது தேடிட்டு தேடிக்கொண்டு இருந்தேன். ஓகே, அப்படின்னா அது என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ நான் என் பைக் சாவியை தேடிட்டு இருந்தேன். இதை எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா I வந்து அடுத்து என்னது வரணும்? be verb வரணும். be verb என்ன வரும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி was இல்லனா were verb. இல்ல was வருமா were வருமா? சப்ஜெக்ட் I வந்திருக்கு. சப்ஜெக்ட் I, அடுத்து he, she, it, சிங்குலர் நவுன் வரும்போது இங்க என்ன யூஸ் பண்ணணும்? was யூஸ் பண்ணணும். ஓகே, I was. அடுத்து என்னது? verb. verb என்ன? தேடுற செயல் நடக்குது. அப்ப தேடுறதுக்கு இங்கிலீஷ்ல look for. இது தேடிட்டு இருந்த, அது என்ன? கண்டினியூஸா நடந்துட்டே இருந்திருக்கு பாஸ்ட்ல. அப்ப என்ன? looking for.
இல்லனா searching for. அடுத்து எதை தேடின? என்னுடைய பைக் சாவி. My bike key. ஓகே, அப்போ நான் என் பைக் சாவியை வந்து தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா I was looking for my bike key. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ இங்க இருக்க, அப்பா வந்து உன்னை தேடிட்டு இருக்காரு. நமக்கு சொல்லுவோம்ல, நீ இங்க விளையாடிட்டு இருக்க, அப்பா வந்து அவங்க உன்னை தேடிட்டு இருக்காரு அப்படி சொல்லுமா? அப்ப நீ இங்க இருக்க, அப்பா உன்னை தேடிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க, நீ இங்கயா இருக்க, இந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ நீ இங்கயா இருக்க, இதுல வந்து ஏதாவது மெயின் வெர்ப் வந்திருக்கா? மெயின் வெர்ப் வரல தானே. நீ இங்கயா இருக்க, ஒருத்தவங்களோட நிலை, அவங்க இருக்கக்கூடிய இடத்தை நம்ம சொல்றோம். நீ இங்கயா இருக்க, ஓகே, இருக்க. அப்போ இல்ல எந்த மெயின் வெர்புமே வராத பட்சத்துல நம்ம பி வெர்பை தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து என்ன வரணும்? பி வெர்ப் வரணும். இருக்க, அது பிரசன்ட். இருந்த அப்படின்னா அது பாஸ்ட். இருக்க, இங்க இருக்க, நம்ம பிரசன்ட்ல கேக்குறோம். அப்ப என்ன வரணும்? யூ வந்தாச்சுனாலே இங்க என்ன வரணும்? ஆர் வரும். யூ ஆர். அடுத்து இங்கயா, இங்க அப்படின்னா ஹியர். ஓகே, நீ இங்கயா இருக்க, யூ ஆர் ஹியர். ஓகே, அடுத்து என்ன? அப்பா உன்னை தேடிட்டு இருக்காரு. நம்ம சொல்லுவோம்ல, அப்பா வந்து உன்னை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப இல்ல என்ன சப்ஜெக்டா என்ன எடுப்போம்? அப்பா, டாட். ஓகே, டாட். அடுத்து என்ன வரணும்? பி வெர்ப் வரணும். உன்னை தேடிட்டு இருக்காரு. இது வந்து என்னது? பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. தேடிக்கொண்டு இருக்காரு, இல்ல தேடிட்டு இருக்காரு. பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்குது. சோ சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரணும்? பி வெர்ப் வரணும். பி வெர்ப் என்ன? பிரசன்ட். அப்போ இல்ல வந்து ஒரு சிங்குலர் நவுனை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஒரே ஒருத்தங்களை தான் சப்ஜெக்டா மென்ஷன் பண்றோம். சோ இங்க என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இங்க ஆர் வரும். ஒரே ஒரு ஆளை மென்ஷன் பண்ணும்போது இஸ். that is. அடுத்து என்ன? தேடிட்டு இருக்கா, தேடக்கூடிய செயல் நடக்கு. அப்ப என்ன? looking for. யார தேடுறாரு? உன்னை. உன்னைனா யூ. ஓகே, அப்போ நீ இங்க இருக்கேனா யூ ஆர் ஹியர். அடுத்து அப்பா உன்னை தேடிட்டு இருக்காரு. டாட் இஸ் லுக்கிங் ஃபார் யூ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் ரொம்ப நேரமாக உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறேன். நீ எங்க போன? நம்ம கேட்போம்ல, நான் உன்னை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், நீ எங்க போன அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது? பாருங்க, நான் ரொம்ப நேரமா உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறேன். இது வந்து என்னது? பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்குது. ஓகே, தேடிக்கொண்டு இருக்கிறேன், இல்ல தேடிட்டு இருக்க. இது எல்லாமே என்னது? பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கு. ஆனா எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு? ரொம்ப நேரமாக. ஓகே, ஒரு டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்றோம். ரொம்ப நேரமாக உன்னை தேடிட்டு இருக்க. அப்ப இது என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஒரு டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்ணி, ஓகே, ரொம்ப நேரமாக, இல்ல 2 மணி நேரமாக, இல்ல ஒரு வாரமாக, இப்படி நம்ம சொல்லும் போது நம்ம என்னது? இங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதுவோம். அப்போ நான் ரொம்ப நேரமா உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறேன். இது எப்படி எழுதணும்? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் நான். நான்னா ஐ. ஐ வந்தாலே present perfect continuous tense படி என்ன எழுதணும்? இங்க have been. ஓகே, have been. I have been. அடுத்து என்ன வரணும்? verb வரணும். இல்ல verb எது? உன்னை தேடிக்கொண்டு இருந்தேன்ல, தேடிட்டு இருந்த. தேடுறதுக்கு இங்கிலீஷ்ல look for. இது தேடிக்கொண்டு, தேடிட்டு கண்டினியூஸா நடக்கு. அப்ப என்ன? looking for. ஓகே, looking for. யாரை தேடிட்டு இருந்த? உன்னை. உன்னைனா you. ஓகே, அடுத்து எப்போ? ரொம்ப நேரமாக. ரொம்ப நேரமாக அப்படின்னா for a long time. ரொம்ப நேரமாக அப்படின்னு சொல்லும்போது for a long time. அப்போ நான் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா I have been looking for you for a long time. ஓகே, அடுத்து நீ எங்க போன? நமக்கு போல நீ எங்க போன? அப்ப என்ன? நீ எங்க போன? பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சாச்சு.
போனாய். ஓகே, அப்போ இல்ல மெயின் verb வந்திருக்கு. அப்ப இது என்னது? சிம்பிள் past tenseல நம்ம கேட்கலாம். நீ எங்க போன? அப்போ சிம்பிள் past tense படி ஒரு क्वेश्चन கேக்குறோம். எங்க போன அப்படின்னு. அப்ப என்ன? எங்க WH क्वेश्चन வந்திருக்கு. அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும். where. அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் past tense படி auxiliary verb என்ன வரணும்? did. क्वेश्चन கேக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? did. where, did. அடுத்ததா என்னது? subject. subject என்ன? நீ. நீனா you. அடுத்து இல்ல verb எது? போன. போகக்கூடிய செயல் நடந்திருக்கு. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. அப்போ நீ எங்க போன அப்படின்னா where did you go? இல்ல வந்து என்னது? பாஸ்ட் பத்தி பேசினாலும் verb வந்து present ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன்னா இங்க என்னது? auxiliary verb did வந்திருக்கு. did வந்தாலே இங்க என்னது? verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்ப நீ எங்க போன அப்படின்னா where did you go? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் வந்து தேடிட்டு இருந்தான். அந்த தேடிட்டு, தேடிக்கொண்டு எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, தேடிட்டு தேடிக்கொண்டு இருந்தான். ஓகே, இதை எப்படி சொல்றது? இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.